என்ன சரவணா, நேத்து ரூபா கொடுத்தத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியோ? எனக்கும் ராத்திரி ஃபுல்லா தூக்கமே இல்லப்பா. நீ அது சின்ன பையன், என் வாழ்க்கையில எவ்வளவு அனுபவம் நான் பாத்திருக்கேன். இப்ப என்ன ஏமாறுன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ச்சே, நம்ம ஒரு பெரிய மனுஷனா இருந்து நம்மளும் ரூபாயை கொடுத்து இப்படி ஏமாந்துட்டோமேன்னு என் மனசுக்குள்ள ஒரே போராட்டம். அம்மா கூட கேட்டா, ஏன் தூங்காம எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்கன்னு. என்ன சொல்ல அவள்கிட்ட? என்ன செய்யன்னு எனக்கே தெரியல. சரவணா, பேசாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துருவோமா? எனக்கு அதான் சரின்னு படுது. சரவணா, நம்ம இன்னும் 10 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளவா நல்லா இருக்காது. இப்பவுமே கொடுத்துட்டோம்னு ஏன் போலீஸ் உடனே ஸ்டெப் எடுப்பாங்க. எங்க இருக்கணும் நான் ஒரு அனைவரும் தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன நீங்க ஒரு வாரம் கழிச்சு கொடுத்துருக்கீங்க, அப்பவுமே நீங்க சொல்லியிருந்தா அப்பவுமே உனக்கு பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு பேசுவாங்க. அதனால ராத்திரிக்குள்ள யோசிச்சேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுதான் நல்லதா படுது. போய் 2 பேரும் கொடுத்துட்டு வந்துருமாயா? போலீஸ் கம்ப்ளைண்டா? கொடுக்கலாம்பா. ஒரு 2 நாள் டைம் போருங்க. 2 நாள் போருங்கப்பா. அதுக்கிட்ட அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். எனக்கும் அப்படிதான்ப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எங்களுக்காக பார்த்து பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல கண்காணாத தூரத்துல இருந்து சாப்பிட்டும் சாப்பிடாம சேர்த்த காசு இப்படி அவனா கொண்டுட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. அதுவும் நான் ஆசைப்பட்டதுனாலதானே நீங்க இந்த ரூபாயை கொண்டு கொடுத்தீங்க. இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இன்னை ஃபுல்லா பைக் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்த போறேன். அவன் ஊரு, நம்ம ஊரு, அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் விசாரிக்க போறேன். இப்படியா ஒரு ஆளாவது ஏதாவது ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் இருக்கேன். இல்லப்பா, 2 நாள் போருங்க. அதுக்கப்புறம் என்னால முடியலன்னா கண்டிப்பா 2 சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நானும் அறிஞ்சிரவனா, நீ சொல்லவும் சரிதான். நம்ம 2 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்துவோம். அவன் பேரை வச்சு எல்லா இடமும் கேட்போம். யாரும் தெரியாதவங்க இருக்க போறாங்க. எப்படியும் இந்த ஊர்ல இருந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க, இப்பதான் தலைமறைவா இருக்காங்க. கேட்டு பார்ப்போம். ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சு அவன் நம்மளே நல்லா வச்சு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் நம்மளே கொண்டு ஒப்படைக்கலாம்டா. இல்லப்பா, வேண்டாம். நீங்க டிராவல்ஸ் போங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணனும் இல்ல. அண்ணன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் தான் கிளம்பி வருவேன்னு போன் போட்டான். நீங்களும் இல்லாட்டா நல்லா இருக்காது. நீங்க போய் டிராவல்ஸ் வேலையை போய் பாருங்கப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி சரவணா, அதுவும் சரிதான். எல்லாரும் போனாலும் வீட்டுல என்ன என்ன கடை திறக்காம அங்கேயும் இங்கேயும் போறீங்களா, என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கடையை 2 மணி நேரம் திறக்கல இல்ல. நான் போய் டிராவல்ஸ் பாத்துட்டேன். நீ எனக்கு அப்பப்போ போன் போட்டு சரியா, எதுவும் பார்த்த எதுவும் பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒரே போன் போடு, உடனே வந்துருதேன் என்ன. சரிங்கப்பா. அவன் மட்டும் கண்ணுல போட்டுட்டான், போன் போடுதேன், உடனே வாங்கப்பா. அவனை ஒரு கை இன்னைக்கு பார்க்காம விடக்கூடாது. நம்மள ஏமாத்தனா எப்பேற்பட்டவனா இருப்பான். இன்னும் அவன் எவனை ஏமாத்தன்னு நினைக்க கூட செய்யக்கூடாது. சரவணா, இன்னும் 2 3 நாள்ல பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல. நான் செயின், பிள்ளைக்கு கொடி எல்லாமே செய்யறேன். உன் கையால நீ போடு. நீ அப்பா தானே, சரியா? ஐயோ, வேண்டாப்பா. நீங்க தாத்தா, பிள்ளைக்கு தாத்தா சாயந்தரம் எதுவும் செஞ்சு போட வேண்டாம். உங்க கையாலே போடுங்கப்பா. பிள்ளைக்கு நிறைய நகை நட்டு சேரும். நான் ஏதாவது செஞ்சு போடுவேன்ப்பா. என் காசுலாம் இருக்கு, சீட்லாம் போட்டிருக்கேன். புடிச்சு எதுவும் பிள்ளைக்கு செய்யணும். சரிப்பா சரி, அப்ப நான் கிளம்புறியா? டைம் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டு எடுத்துட்டு போ என்ன. கடவுளே, என் அண்ணன் பிள்ளைக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணுமே. காசும் கையில இல்ல. அப்பாட்ட வர சீட்டு போட்டிருக்கேன்னு பொய் சொல்லிட்டேன். ஏதாவது செஞ்சே ஆகணும். நம்ம விட்டு ராஜகுமாரி, அண்ணன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி இல்ல. ஏதாவது ஒரு குறைஞ்சது ஒரு பவுனுக்கு செய்யனாலும் 1 லட்சம் ரூபாவது தேவைப்படும்ல. ஷோ, யார்கிட்ட கேக்குறதுக்கு? சரி, பிள்ளைக்கு நம்ம செஞ்சது கட்டும் செஞ்சே ஆகணும். அதுவும் பெண் குழந்தை வேற. நகனிட்டு போட்டாதான் நல்லா இருக்கும். யார்கிட்டயாவது வட்டிக்கு எதுவும் கேட்டு பார்ப்போம், மாசம் கட்டுற மாதிரி. என்ன செய்ய, பாவி போற இடம்லாம் பாதாளம்னு சொல்லுவாங்க. அந்த கதையா இருக்கு நம்ம கதை. அத்தான், இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன? எப்பவும் போல இதுதான். பணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணியாச்சுல, வேற என்னவா? சரி சரி, நான் கோயில் போயிட்டு வரலான்னு இருக்கேன். கோயில் போயிட்டு வரட்டுமா? நேத்து நீ அழுதியா, என் மனசே கேட்கல. கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன். போகட்டுமா? கோயிலுக்கு போறியா? என்னமோ இவ்வளவு நாள் என்கிட்ட கேட்டுட்டு போற மாதிரி இன்னைக்கு என்ன புதுசா வந்து கேக்குற? போடி போ, கோயிலுக்கு தானே போயிட்டு வா. கடவுள் அப்ப மாதிரி நல்ல புத்திய குடுக்கட்டு. இல்ல இல்ல, நான் இனி எது செஞ்சாலும் உங்கள்ட்ட கேட்காம செய்யவே போறதில்ல. நான் பக்கத்து வீட்டுக்கு போறதா இருந்தா கூட உங்கள்ட்ட போன் போட்டு கேட்டுட்டு தான் போவேன். நேற்று என்ன சொன்னீங்க? ரோட்ல இருந்து ஆடுற யாரும் உங்க வீட்டுல யாரையும் கேட்க மாட்டாங்க. சரவணன் பொண்டாட்டி இப்படி விட்டுருக்கானே, அவுத்து விட்ட காலையாட்டம் அப்படிதான் கேட்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. என்னால உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது சாமி. போடி போடி, நீ வேற. காலையிலே கோயிலுக்கு தானே போயிட்டு வா. நேற்று ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டேமா தாயே, இனி எப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ பக்கத்து வீட்டுக்குல எங்கனாலும் போ, என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா அம்மாட்ட சொல்லிட்டு போ, சரியா? அத்தா, நான் பிள்ளைக்கு மித்ரன் பேர் விடலாம்னு நினைச்சு வச்சிருக்கேன். அத்தா அன்னைக்கே சொன்னாங்க, பூ மாறிட்டா என்கிட்ட எல்லாம் நீங்க எல்லாம் நல்ல பேரா சொல்லணும், எல்லாரும் யோசிக்கிற பேரை
துண்டு குலுக்கி போட்டு பார்த்து எது வருதோ அதுதான் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நான் ராத்திரியும் பகலமா யோசிச்சு ஆம்பளை பிள்ளை பிறந்தா வேற மாதிரி யோசிச்சு வச்சேன். பொம்பளை பிள்ளை பிறந்தனால மித்ரான்னு வைக்கலான்னு இருக்கேன். மித்ரா எவ்வளவு அழகா இருக்கு. மித்ரா பேர் உனக்கு பிடிச்சிருக்காதா? நம்ம மித்ரா குட்டிக்கு நல்ல ஒரு கை செயின் போடலாமா தான். ஒரு பவுன்ல, சின்ன குழந்தைக்கு ஒரு பவுன் தான் வெயிட் இல்ல. ஒரு அரை பவுன்ல கை செயின், அப்புறம் ஒரு அரை பவுன்ல காலுக்கு கொலுசு. ஏன்னா செயின் மோதிரம் எல்லாம் மாமா செய்ய போறாங்களாம், நம்ம இது செய்வோம். சரி சரி, இதுல என் கம்மலும் ஒரு 2 மோதிரமும் இருக்கு. சரியா? இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதுக்குள்ளேயே செய்குழி சேதாரம் எல்லாம் வர மாதிரி பாத்துருக்கான். செய்குழில அதிகமான நம்மளால கொடுக்க முடியாதுல்ல. இந்தா. பொன்னி, என்னம்மா இது? காதுல போட்டிருக்க கம்மலை கலத்தி வச்சிருக்க. தங்கம்னு பொண்ணுங்க ஒரு குண்டு மணியாவது போட்டிருக்கணும். நான் தான் செஞ்சு கொடுக்கல. உங்க அப்பா வீட்டு காசுலயாவது போட்டிருக்கிய. இருக்கட்டு, இதெல்லாம் கலத்த கூடாது. புடி. ஏய், இந்தாடி வச்சுக்க. காதுல போட்டிருக்கிறது யாராவது கலத்து வளாடி. உன்கிட்ட இப்ப யாரு கேட்டாக? நான் உன்ட கேட்டேனா என்கிட்ட காசு இல்லைன்ட்டு? இதுக்குதான் எதையுமே நான் வாய் திறந்து சொல்றது இல்ல. சொன்னா பெரிய இவ்வளாட்டம் எதுவும் செய்யறேன்ட்டு நிப்ப. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். சின்ன குழந்தைக்கு எவ்வளவு ஆக போகுது? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 60-70 தானே. என்கிட்ட எல்லாம் காசு இருக்குடி. ஓஹோ, காசை வச்சுக்கிட்டுதான் நேத்து ரொம்ப பரிதாபப்பட்டுட்டு இருந்தியோ அண்ணன் பிள்ளைக்கு என்ன செய்யறதுக்குன்னு. போத்தான், வெட்டி விரப்ப தூர விடு. நான் யாரு? அடுத்தவளா? உன் பொண்டாட்டி தானே. காதுல தங்கத்துலதான் கமல் போடணும் எந்த அவசியமும் இல்ல. கவரிங்ல, ஏன் இப்ப சொல்ல போனா பெரிய பெரிய பணக்காரங்க கூட காதுல தங்க கமல் போடுறது இல்ல. எல்லாரும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா விதவிதமா ஃபேன்சி கமல் தான் போடுறாங்க. நான் எங்க போறேன்? இதா அக்காவுக்கு ஃபங்க்ஷன் வரும் பிள்ளைக்கு, அதுக்கு எந்த வேற இருக்கு, போட்டுக்கலாம். இந்தா வாங்கிக்க, ரொம்ப பிகு பண்ணாத. பொன்னி, சொன்னா கேளு, வச்சுக்க. காசெல்லாம் என்கிட்ட இருக்கு, பாத்துக்கலாம். காதுல போடும் முதல்ல. இப்பெல்லாம் காதுல இருந்து என்னைக்குமே கலத்தக்கூடாது, சரியா? பொறு, நமக்கு நல்ல நாள் வராம போறது இல்ல. கண்டிப்பா குடிச்சிட்டு நல்ல நாள் வரதான் போகுது. நானும் உனக்கு எல்லாம் விதவிதமா செஞ்சு போடதான் போறேன், சரியா? எனக்கும் மனசுல இல்லாம இல்ல. என் பொண்டாட்டிக்கு அப்படி செஞ்சு போடணும், இப்படி செஞ்சு போடணும், இந்த கலர்ல எடுத்து கொடுக்கணும், இந்த கலர்ல காப்பையும் போடணும் அப்படின்னு எவ்வளவோ ஆசையெல்லாம் இருக்காம செய். மனசுல இல்லாம எல்லாம் இல்ல. என்ன, நேரமும் காலமும் வரல. வந்தா கண்டிப்பா என் பொண்டாட்டிக்கு செஞ்சே போடுவேன். நான் செய்யாம என் பொண்டாட்டிக்கு யார் செய்ய போறாங்க? அப்போ நீங்க நகையே வாங்கிக்க மாட்டேன், அப்படிதானே? மித்ரா குட்டிக்கு எனக்கும் செய்யணும் ஆசை தானே தான், வாங்கிக்கத்தான். அதெல்லாம் வாங்க முடியாது. ஓடி, நீ வேற. கோயில சாத்திர போறாத, சீக்கிரம் போய் சாமியை கும்பிட்டுட்டு வா. ஆமா, அதே என்ன மித்ரா மித்ரான்னு பேர் சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, பேரே குழந்தைக்கு இன்னும் வைக்கல. பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளே கூப்பிடணும், சரியா? அது இல்லாம மித்ரான்லாம் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. அவங்க என்ன பேர் வைக்கணும்னு நினைச்சிருக்காங்களோ என்னமோ. அதுக்கடையே நீ பாட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்க. வாய் மட்டும் பெருசாட்டு இருக்கணும்னு அவங்க பெத்தவங்க என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டையாட்டம் மித்ரா குத்ரான்னு கூப்பிட்டு கிடக்காத. போ, போடி. சூப்பரா இருக்கு. இந்த வீட்ல ஒரு கார்டன் இல்ல, மொட்டை மாடியே கார்டன் மாதிரி செட் பண்ணிட்டாங்களே தவிர ஆனா ஒரிஜினல் கார்டன் இல்ல. அம்புட்டும் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப பாரு எவ்வளவு அழகா கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. பாரு எம்புட்டு பட்டாம்பூச்சி அழகா இருக்கு. ஆனா என்ன, நம்ம ஒரே கலர்ல வாங்கி வச்சிட்டு இருக்கோம். இனிமேல் வெள்ளை, மஞ்சள் கலரு, அப்புறம் ரோஸு, இந்த மாதிரி கலர்லாம் ரோஜா பூ வாங்கி வைக்கணும். சாமிக்காக எடுத்துக்கலாம்ல. என்ன, இவர் வேற வரேனாரு, இன்னும் காணல. சரி, போன் போட்டு பாப்போம், அங்க என்ன வேலையோ என்னமோ. ஷாப்பிங் போகவே முடியல பாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையா தான் நடக்குது. குட்டி பாப்பாக்கு போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். அந்த ஊர்ல கிடைக்காதுல்ல, பொம்மை எல்லாம் வாங்கணும். அவங்களே பார்த்து ஆச்சரியப்படணும். குட்டியம்மா, உன்னை தேடுதிரி பட்டு, அத்தையாலதான் வர முடியல, கவலைப்படாத. ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துருவேன் உன்னை பாக்குறதுக்கு. விக்ரம், வந்துட்டீங்களா? உங்களுக்குதான் போன் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்க. 100 ஆயிசு வந்துட்டீங்க. என்ன விக்ரம், கையை எடுங்க. விக்ரமா? அது யாரு? நான் விக்ரமா இல்ல. உன்னை கிட்னாப் பண்ண வந்திருக்கேன். உன் புருஷனை ஆல்ரெடி கிட்னாப் பண்ணிட்டேன். உன்னையும் கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். சத்தம் போட்டு சதக் சதக். கிட்னாப் பண்ணக்கூடிய மொகர கட்டைகளை பாரு. கையை எடுங்க, ஆல்ரெடி டைம் ஆயிட்டு, கிளம்பணும். உன் புருஷனையும் கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, இன்னும் உன் புருஷனை நீ பார்க்கவே முடியாது.
ஹை, ஜாலி. நல்ல வேலை பண்ணீங்க. என் புருஷனை உண்மையா கிட்னாப் பண்ணிட்டீங்களா? ஷோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு வர வர என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. ஒரு ஷாப்பிங் கூட்டிட்டு போக மாட்டேங்காரு, ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போக மாட்டேங்காரு, அம்மா வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்காரு ஒரு குட்டி குழந்தைய பாக்குறதுக்கு. அதனால நானே அவரை கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ், நீங்களே கிட்னாப் பண்ணதுக்கு. ஐயோ பாவம். ஏய், என்ன எப்படி எப்படி நான் உன்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? உனக்கு ஏது ஓட தெரியல. சும்மா இருந்தவனுக்கு தாடியை ஷேவ் பண்ண வச்சு கிருஷ்ணர் வேஷம் போடுறேன்னு போட வச்சு அதை வீடியோ எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டோ அனுப்பி விட்டு என் டார்ச்சர் பண்ணது நீ. நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லுவேன். வாயடி. உண்மையிலே இப்படி யாரா கிட்னாப் பண்ணாலும் என் புருஷனை கிட்னாப் பண்ணிட்டு போன சந்தோஷமா இருக்க போல இருக்கு. சும்மா சொன்னேன் விக்ரம். இந்த வீட்ல இவ்வளவு உரிமையா என்ன கண்ணை கெட்டதுக்கு யார் இருக்கா? உங்களை தவிர. சும்மா சொன்னேன். சார் என்ன சொல்றீங்கன்னு. சரி போமா, டைம் ஆச்சு. குழந்தைக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏய், இங்க என்ன புதுசா கார்டன் எல்லாம் முளைச்சிருக்கு? ரோஸ் செம்மையா இருக்கு. ஃபுல் ரெட்டா இருக்கு. உனக்கு ரெட்டா ரொம்ப பிடிக்குமா? ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மா மாடி வித்தோட்டா இருந்து மருமக வரல அப்படின்னு ஆர்டிபிஷியலா சூப்பரா மேல பண்ணிருக்காங்க. இதுல நீ ஒரு கார்டன், ஆளுக்கு ஒரு கார்டனா? விக்ரம், கல்யாண மண்டபம் மாதிரி வீட கட்டிட்டா மட்டும் போதாது. வீட்டுக்கு சில பொருட்களை வச்சாதான் அழகா இருக்கும். செடி கொடிலாம் வச்சோன்னு மனசுக்கே ஆறுதலா இருக்கும். நம்ம கையால வச்ச செடியில ஒரே ஒரு மொட்டு வந்து ஒரு பூ பூத்தா கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதான் என்னோட சந்தோஷத்துக்கு இந்த கார்டன், அத்தையோட சந்தோஷத்துக்கு அந்த கார்டன். ஆமா ஆமா, இங்க நிக்கிறதுக்கே சூப்பர் ஃபீலா இருக்கு. அப்பா, அந்த ரோஸோட மனம் இருக்குதே, ஆளே தூக்குது பூ மாதிரி. செம்மையா இருக்கே. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அம்மாள் போய் தான் ஆகணுமா? என் செல்ல விக்ரம்ல, என் பட்டு விக்ரம்ல, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஷாப்பிங் போவோமா? குட்டி பாப்பாக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோமா? நாளைக்கு சண்டே, போய் பார்க்க வேணா? மறந்துட்டீங்களா என்ன? ஆமல, நாளைக்கு போகணும்ல. குமாரி, சீரியஸா சொல்றேன், உன் கூட இருக்கும்போது நான் இந்த உலகத்தையே மறந்துருக்கேன். காமிசடி. இங்க வாடின்னு போடின்னு கூப்பிடும்போது ரொம்ப அழகா இருக்கு கேக்குறதுக்கே விக்ரம். எங்க ஊர் ஃபீல் வருது. எங்க ஊர்ல எல்லாம் புருஷன் பொண்டாட்டிய வாடி போடின்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? விக்ரம், நம்ம இப்படியே நின்னோம், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்மளே பாத்துட்டு இருப்பாங்க. டைம் வேற ஆச்சு விக்ரம், கிளம்பலாம். யார் பார்த்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி கூட நான் இருக்கேன். அவங்க பார்த்து வெக்ஸானா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல. அவங்க பார்க்காங்கிறதுக்காக என் பொண்டாட்டி நான் கொஞ்சம் இருக்க முடியுமா? பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ? இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா? என்னவும் என் மனம் புரியாதா? அடராம் இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா? நல்ல படம், நல்ல காமெடியா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு நாள் கூட போட்ட அந்த படத்தை பார்க்கணும். விஜய் நல்ல காமெடியா பேசிட்டு பாரு. அம்மா, நானும் பூமாரியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். அவளுக்கு இந்த ஊர்ல எங்கேயுமே தெரியாதுல்ல. ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும்னு நேரத்தையும் நினைச்சேன், முடியல. இன்னைக்கு தான் டைம் இருந்துச்சு. நாங்க வந்து போயிட்டு வரோமா. நைட்டு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அப்பாவுக்கு உங்களுக்கு எல்லாமே நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, பூமாரிய இவ்வளவு நாள் நீங்க ட்ரெடிஷனலா தானே பாத்துப்பீங்க, மாடர்ன் லுக்ல பார்த்ததே இல்ல. இப்ப பாருங்க மேடத்தை எப்படி மாடர்ன் ஃபிகரா கலக்கிட்டு வரேன்னு. பூமாரி, அவன் மாமியார் இருக்காங்க, அவன் மாமனார் இன்னும் வரப்போறாரு. அந்த மாடர்ன் ட்ரெஸ்ல வாமா மின்னல். சூப்பரா இருக்குமா? மாடர்ன் ட்ரெஸ்ல ஆளே மாறி போனப்போ புடவையிலே பாத்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்க. காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி நல்லாதான் இருக்கு. 2 பேரும் மேட்சா போட்டுருக்குது. சூப்பரா இருக்குமா? வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டேக்கருத்த. இவர் தான் எடுத்துட்டு வந்தாரு அன்னைக்கு, போடவே இல்லையா? இதுதான் நீ போட்டுட்டு வரணும், ஒத்த கால நிக்கிறாரு. எனக்கு போட ஒரு மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் போட்டு பழக்கம் இல்லையா? எப்படி இருக்குத? நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு பூமாரி. ஷாப்பிங் மால், அப்புறம் பியூட்டி பார்லர், ஹோட்டல் அங்கெல்லாம் போகும்போது நம்ம ட்ரெஸ் போடலாம், தப்புன்னு இல்ல. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. பூமாரி சூப்பரா இருக்க. என் கண்ணே போட்டும் போல இருக்கு. அவ்வளோ அழகு இந்த ட்ரெஸ்ல நீ. உண்மையிலையா? உண்மையிலே நல்லா இருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. சரி வாங்க போவோம், டைம் ஆச்சுல.
சரிம்மா, போயிட்டு வரோம். அப்பாட்ட சொல்லிருங்க, ஒரு 9 o'clock வந்துருவோம். போயிட்டு வாங்க.